சித்தக்கேட் உணவே மருந்து மருந்தே உணவு. சித்தர்கள் நம்ம சாப்பிட்ற முறை கரெக்டாக எப்படி எப்படிலாம் சாப்பிட்ணும், எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும், எந்த அளவு சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வராங்க. அதுவும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம சின்ன சின்ன அதாவது டயட் டிப்ஸாக சொல்லிக்கிட்டே தான் வரோம். இன்றைக்கி வேறு வித கோணத்தில் இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சித்தர்கள் சொல்லும் போது அது மாதிரியே நானும் சொல்லி முயற்சி செய்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் போது சூரிய உதயத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் டைம் வித்தியாசப்படும். நம்ம கேலண்டர் பார்த்தாலே தெரியும். ஒரு நாள் 5:30 போட்டிருப்பாங்க, ஒரு நாள் 6:30 போட்டிருப்பாங்க. இந்த 1 hour டிஃப்ரென்ஸ் வருடத்தில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்படும். அவங்க சூரிய உதயத்துலேருந்து கணக்கிடுறாங்க. சூரிய உதயத்துலேருந்து இவ்வளோ நாழிகைக்குள்ளே நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு டெய்லி ஒரு 6 மணி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 11 மணிக்குள்ளே சாப்பிட்டா உடலுக்கு நல்ல பலம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 4 மணிக்குள்ளே சாப்பிட்டா நமக்கு உடலுக்கு நோய் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டா 11 மணிக்கு உள்ளார சாப்பிட்டா நமக்கு உடலுக்கு பலம் தரும்னு சொல்கிறாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு உள்ளார சாப்பிட்டா உடலுக்கு மிதமான பலம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாதி பலம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு வரைக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நடு இரவு சாப்பிட்டோம் அப்படின்னா உயிரை மாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நைட்டு கிரேவிங் அப்படிங்கிறது, மிட் நைட் கிரேவிங் அப்படிங்கிற விஷயம் இப்போ நிறைய இளைஞர்களுக்கிடையே நிறைய பிரபலமாயிட்டே வருது. தொடர்ந்து இந்த மிட் நைட் கிரேவிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து இளைஞர்கள் கடைப்பிடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னா உயிருக்கே ஆபத்தான பல கொடிய நோய்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் காலையில் சூரிய உதயத்தில் ஆரம்பித்து மதியம் இல்லைன்னா ஈவினிங்குள்ளே நம்ம உணவை முடிச்சிட்டோம் அப்படின்னா 12 hours இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிற ஒரு 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் உடலுக்கு அதாவது உடலுக்கு தேவையான அளவு ரெஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாமே இந்த 12 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டதை செரிமானமாகி நம்ம உடலுக்கு எப்படிலாம் எந்த வழியாக அந்த தாதுக்கள் அதாவது சத்துக்கள் மினரல்ஸ் எல்லாமே போய் சேருதுங்கிறதையும் தனியாக ஒரு நாள் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா முதல் நாள் சாப்பிட்ற சாப்பாடு 8 நாள் ஆகும் அப்படின்றாங்க. நம்ம உடலில் எதுக்கெல்லாம் போய் 8 நாள் கழித்து அது முழு சத்தும் நம்ம உடலில் எனர்ஜியாக மாறி நம்ம உடலுக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு 8 நாள் ஆகுன்றாங்க. அதனால் அதை ஒரு தனியாக ஒரு நாள் பார்க்கலாம். பொதுவாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது சூரிய உதயத்துலேருந்து காலை 11 மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே நமக்கு பலம் தரக்கூடிய சாப்பாடு, ஈவினிங் 4 மணிக்கு வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு மிதமான பலம் தரும். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்றது, மிட் நைட் சாப்பிட்றது, இது ரெண்டுமே நம்ம உடலுக்கு நோய் தரும், உயிரை மாய்க்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சாப்பிடும் போது முதல்ல இனிப்புலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது தான் உப்பு, உரைப்பு, காரம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புளிப்பு சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க. முடிவில் துவர்ப்போட முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் புளித்த தயிர் ஊறுகாவோட ஒவ்வொரு வேளை சாப்பாடும் இப்படி தான் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. தீனிப்பைன்னு சொல்கிற நம்ம ஸ்டொமக்கில் 3/4 பங்கு அளவு தான் சாப்பிடணுன்றாங்க. அதில் 1/2 பங்கு அளவு உணவும் கறிகாய்கள் அதாவது வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 1/4 பங்கு நீர், மோர், தண்ணீர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 1/4 பங்கு வாயு, அனல், பித்தம். அதாவது வாயுங்கிறது ஏர் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஒரு கிரைண்டரில் நம்ம மாவு அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டால் மட்டும்தான் அதனால் அரைக்க முடியும். அடுத்தது மீதி அனல், பித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலுங்கிறது அந்த எனர்ஜி, அரைக்கக்கூடிய எனர்ஜி சொல்கிறாங்க. அடுத்தது பித்தம்ங்கிறது ஒரு ஆசிடு. இது 3மே இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை செரிமானம் செய்யக்கூடிய சக்தி அந்த தீனிப்பைக்கு கிடைக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் சீராக நமக்கு உடலில் சேரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 4 பிரிவாக பிரிக்கும். நம்ம உடலே பிரிச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபஸ்ட்டு 4 பங்காங்கிறப்போ ஒவ்வொரு 1/4 பங்காக நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். முதல் 1/4 பங்கு கிருமிகளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருமிகள்ங்கிறது கட் பாக்டீரியான்னு சொல்கிறேன். நம்ம உடலில் உள்ள பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாவுக்கு போய் சேரும். அடுத்தது 1/4 பங்கு மலமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 1/4 பங்கு அனல், அதாவது நம்ம உடலுக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி 1/4 பங்கு மட்டும்தான் உடலுக்கு வேண்டிய வளர்ச்சி, நோயில்லா வாழறதுக்குள்ள சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 4 பங்காக நம்ம உடல் பிரிச்சுக்குது. அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தேவையான எனர்ஜி போக மீதி எல்லாமே அதிகமாக சாப்பிடும் போது கட் பாக்டீரியாவுக்கு அந்த நம்ம உடம்புல உள்ள பாக்டீரியா, நல்ல பாக்டீரியாவுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு
அதுக்கு உணவாக போகணும், மலத்துக்கு ஒரு 1/4 பங்கு போகணும். அனல்ங்கிற சொல்கிறது நம்ம உடம்புல உள்ள ரெஸ்பிரேஷனுக்குள்ள எனர்ஜிக்கு 1/4 பங்கு போகணும், மீதி தான் உடலுக்கு நமக்கு வரும். ஆனால் நம்ம நிறைய சாப்பிட உடலுக்கு முழு பங்கும் போகும்போது பாக்டீரியாவுக்கும் சரியாக போகாது, மலமும் கான்ஸ்டிபேஷன் வந்து செய்திடும். நம்ம உடம்புல உள்ள நச்சு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எப்படி ஒரு சில நச்சுகள் இருக்கும், மலமும் வெளியே வராது, தேவையான எனர்ஜியும் கிடைக்காது. ஏன்னா நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணுறதே இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுட்டு நிறைய சாப்பிடவும் செய்கிறோம். அதனால் மீதி எல்லாமே உடலுக்கு போய் உடல் வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா கவனம் வச்சுக்கிட்டு நம்ம உடலுக்கு நம்மளோட தீனிப்பைக்கு நம்ம தீனி சாப்பிட்றது, நம்ம உணவை சாப்பிட்றத 4 பங்காக நம்ம எடுத்துக்கிட்டு 4 பங்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உடலுக்கு போகக்கூடாது. கிருமிகள், நமக்கு வேண்டிய எனர்ஜி, மலம், அதுக்கப்புறம் தான் உடலுக்கு போகணும். அந்த மாதிரி பேலன்ஸ் டயட்டாக எவ்வளோ கார்போஹைட்ரேட் வேணும், எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும், எவ்வளோ விட்டமின்ஸ் வேணும், எவ்வளோ மினரல்ஸ் வேணும், எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ ஃபேட் வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து எந்த நேரத்தில் சாப்பிட்ணுங்கிறதையும் உணர்ந்து எந்த அளவு சாப்பிட்ணும், அறுசுவையில் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும், இவ்வளோத்தையும் கவனம் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு ஃபுட்டுக்கு மட்டும் இவ்வளோ நம்ம அதாவது ஒரு ஆசையாக சாப்பிட முடியாது அப்படின்னா நம்ம ஆசையாக சாப்பிட்ற சத்து இல்லாமல் ஆசையாக சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் 5 வருடத்துலேருந்து 10 வருடம் கழித்து நோயாக மாறுங்கிற ஒரு சின்ன அறிவு நம்ம இப்போலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நோயில்லா வாழலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.